ஷோ தான் முடிஞ்சு போச்சே! இந்த ஆளு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் ஃபேட்மேனோட கேள்வி. ஃபேட்மேன் பொறுத்தவரைக்கும், இப்ப ஷோ முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தர் பத்தியும் புட்டு புட்டு வச்சுட்டுருக்காரு. நேத்திக்கு ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி நடந்ததாம். அந்த பார்ட்டில பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, இருக்கிற ஃபைனலிஸ்ட்டு, மத்த கண்டஸ்டன்ட்டோட எல்லா முகத்திரையும் கிழிஞ்சு போச்சாம். இவர் பொறுத்தவரைக்கும் 1 1/2 மணி நேரம் தான் அந்த ஷோல இருந்திருக்காரு. அதாவது பார்ட்டில. அதுக்கப்புறம் விடிய விடிய நடந்த பார்ட்டியில இவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்களா? 106 நாள் நடிச்சவங்க இப்ப பார்த்தீங்கன்னா, வெளியில வர மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க கேரக்டர் அதாவது உண்மையான கேரக்டர் வெளியில வந்துதான். இதுல எக்செப்ஷன், அன்எக்செப்ஷன் கிடையாது. பவித்ரா, ரயான், அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எல்லாரோட முகத்திரையும் கிழிஞ்சு போச்சாம். இன்னொன்னுமே ஷோல நடந்திருக்கு. ராணாவ எப்ப பார்த்தாலும் விஜய் சேதுபதி ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா? ஸோ அது கிண்டல் பண்றது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சாம். ஏன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு? நான் போய் அவரை கேட்பேன். அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு. சரி வெளியில இருக்கவங்க சொன்னா கூட பரவாயில்ல. இவர் சொல்றது எனக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியுமா சொல்லிட்டு அதுவுமே ஃபேட்மேன் கிட்ட புலம்பியிருக்காராம். இவர் நடிச்ச ஒரு படம் வரப்போகுது இல்லையா? அந்த ட்ரெய்லரை கூட அவர் ஃபேட்மேன் கிட்ட காட்டியிருக்காராம். ஃபேட்மேனும் சொன்னா உன் மனசுல என்ன தோணுதோ அது தோணு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட், வெளிய இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே அது தோணியிருக்காம். ராணாவ பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்பவே ஒரு மாரி டீஸ் பண்ணி அந்த அவார்ட் குடுத்தது சரியே இல்லன்னு சொல்லிட்டு அதையுமே பேசியிருக்காங்களாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. விஷால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அதாவது விஜய் டிவியோட ஹெட் அவ்ளோ க்ளோஸாம். ஸோ அதனால தான் அவருக்கு இந்த செகண்ட் ரன்னர் அப் பிளேஸே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னுமே என்ன சொல்றாருன்னா, இவர மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே முடியாது. இந்த பையன் அவ்வளோ உண்மையா மன்னிப்பும் கேட்டான். ஆனா அத வச்சு எல்லாருமே ஒரு மாரி மார்க் பண்ணாங்க. விஷால் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ட்ரூ வின்னர்னா அது விஷால் தான். சரி அன்ஷிதா கூட ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாரே, அது எப்படின்னு கேட்டதுக்கு, அன்ஷிதாவும் அவங்களுக்குள்ள அது ஒரு பர்சனல். இத தர்ஷிகா எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசினது தான் ரொம்பவே தப்பு. ஜாக்லினுமே இன்னைக்கு லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து எவ்ளோ ட்ரூவா இருக்கீங்க. ஜெஃப்ரிய மட்டும் நீங்க பேசவே பேசாதீங்க." அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, "எதுக்கு நம்ம மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஷோ முடிஞ்சு போச்சு. எல்லாருமே நம்ம மன்னிச்சுடுவோம்." ஃபேட்மேனுக்கு ஜாக்லின பார்த்தா பிடிக்கவே இல்ல போல இருக்கு. ஏன்னா, அவங்களோட ஷோல அதாவது செகண்ட் டைம் உள்ள போகும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அத பத்தி கேட்டதுக்குமே 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு அது ஓகே தான். அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போட்டும். அவரையுமே நீங்க மன்னிச்சு விட்டுருங்க." ஆனா ஃபேட்மேன் என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் அந்த பொண்ணு வேற மாரி ஒரு கேம விளையாடிட்டு இருக்கா. எல்லாரும் சொன்னாங்க. அவ எங்க போய் கேட்டா, அவளா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போணும் போணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அது இல்லாம அவ எதுக்கு ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் சத்யா பத்தியும் பேசிட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த பசங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்களே ஒரு ஹைப்ப குடுத்து அந்த பசங்கள சொல்றாங்க." ஆனா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்க சிரிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஆனந்தி, சாச்சனா, சில பேரு. அவங்க பண்ண ஓவர் ரியாக்ஷனால தான் அவங்க சிரிச்சாங்க. ஜாக்லின் போனதுக்கும் இதுக்குமே கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. முத்து பொறுத்தவரைக்கும், அவன் உள்ளுக்குள்ள ஒரு கேம விளையாடிட்டு இருந்தான். "டேய்! நீ இப்படியெல்லாமாடா ஒரு கேம விளையாடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பார்ட்டிலயும் தெரிஞ்சு போச்சு." முத்துக்குமரன் மேஜிக் தெரியாது, சௌந்தர்யா பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கேம விளையாடிட்டு இருந்தான். சௌந்தர்யா உண்மையான ஒரு கேம விளையாடியிருக்கா. அது இவங்களுக்கு இப்ப புரியுதோ இல்லையோ, ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இன்னொன்னு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு விதமான கப்ப ஜெயிச்சானா, சௌந்தர்யா மக்கள் கிட்ட அவ ஒரு கப்ப ஜெயிச்சிருக்கா. வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஸோ இத்தன நாள் வரைக்கும் அவன் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிட்டு, கடைசி 2 வாரமா சௌந்தர்யா பக்கம் டர்ன் அடிச்சுட்டு, விஷால் பக்கம் டர்ன் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கேம் விளையாடுனது அது ஃபேட்மேன் தான். ஜாக்லின், முத்துக்குமரோட கேம் சக்சஸ்க்குமே அவங்களுமே வாழ்த்திருக்காங்க. சக்ஸஸ் பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு இப்படி முடிவு எடுக்கிறது கிடையாது. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிஜமாவே ஒரு டிசர்வோட கண்டஸ்டன்ட் தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷோ என்ன வரப்போகுதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிபி செகண்ட் அதாவது செகண்ட் சீசன் அல்டிமேட் ஆரம்பிக்க போதாம். அதுல இருக்கிறது யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா, வர்ஷினி இவங்கெல்லாம் கொஞ்சம் போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்குமே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, "இது ரிஸ்க்கு. நீங்க போகவே போகாதீங்க." அதுக்கு "நீங்க போவீங்களா ஃபேட்மேன்?" கேட்டதுக்கு, "நான் அதுக்கெல்லாம் போகவே மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்காரு. இவர் போறாரோ போலியோ, ஆக மொத்தம் உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு, வெளிக்குள்ள ஒரு பேச்சு, இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன், அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கேம விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் சில பேர அப்டேட் குடுக்கறதுக்கு நமக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு.
அந்த அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.